எபிரேயர் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற் பெற்ற சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து முழுசாய் கேளுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு மாபெரும் வெளிப்படுத்தல் உண்டாகும். மிஸ் செய்யாதீர்கள். இந்த சத்தியத்திலிருந்து ஒரு பெரும் வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் போடுது. ஆமாம், இரக்கம் இல்லாமல் அரக்கத்தனமான பிசாசுக்கிட்ட போய் மச்ச சிக்கிங்கிறான். பிசாசு யார்? இரக்கம் அல்லவனா அரக்கம் அல்லவனா? அரக்கத்தனமானவனா? அரக்கன். பிசாசு யாரு? அரக்க மாறிக்கிறான். அரக்கம் கிட்ட. அரக்கன்னு என்ன தெரியுதா? அதான் அரக்கன் கோலியாத்தை அப்படின்ற மாதிரி. அரக்கன்னாக்கா அவன் வாழ விட மாட்டான், அவனை நிம்மதியாக இருக்க விட மாட்டான். ஆமாம், அவன் தான் அரக்கன்வாங்க. அப்போது ஆதலால் நாம் இரக்கத்தை பெறுவோம். இயேசு யார்? பிசாசு அரக்கத்தனமானவர், இயேசு இரக்கத்தனமானவர், இரக்கம் உள்ளவர். இரக்கம் கிடைக்குது இந்த பூமியில். ஆமாம், இரக்கமே இல்லாத ஒரு உலகத்தில் வாழல. தேவ இரக்கம் இந்த பூமியில் இருக்குதுமா. அது தெரியாதுங்க. என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த அரக்கங்கிட்டே வாங்கின்னு இருப்பாங்க காலமெல்லாம். அரக்கங்கிட்டே அடிமையாக இருப்பாங்க, அடி வாங்கிக்கின்னு. யார் இருந்தது அந்த மாதிரி? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்க. பார்வோன் என்ன பண்ணாவன்? இரக்கம் இல்லாமல் அரக்கத்தனமாக ஜீவனையும் கசப்பாக்கினான், கொடுமையாய் வேலையை வாங்கினான். பார், இந்த பார்வோனின் அரக்கங்கையிலேருந்து மோசே வந்து இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலை ஆகிறான், ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக. அப்போ ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். தைரியமா வா, கிருபாசன தண்டையில வா. அங்கேயே உட்காந்துருக்காது அரக்கங்கிட்டே. ஆமாம், சந்தேகம் இல்லாத வா, தைரியமாக வா, பயத்தோடு வராத, தைரியமாக வா. எங்கே வா? கிருபாசன தண்டையில் சேர. கிருபாசன தண்டையில் சேர. அந்த கிருபாசனம் யார்? புதிய ஏற்பாட்டில் யார் அந்த கிருபாசனம்? கிருபையும் சத்தியம் நிறைந்த இயேசு. கிருபை யார்? இயேசுக்கு பேர் என்ன? கிருபை சத்தியம். இந்த அந்த ஆசனத்துக்கு பேர் என்ன? கிருபாசனம். ராஜாக்கள் உட்கார்ந்து இருக்கிற ஆசனத்துக்கு பேர் என்ன? சிங்காசனம். சிங்காசனத்தில் உட்காந்து இல்லையா கடவுள் தேவனு? கிருபாசனத்தில் உட்காந்துக்கிறாராம். சிங்காசனத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ராஜா சட்டம் போட்டு தப்பு செஞ்சா தூக்கு தண்டனை கூட, அவனுக்கு ஜெயிலில் போடு. சிங்காசனத்தில் ராஜாக்கள் உட்காந்து இருப்பாங்க. தேவன் கிருபாசனத்தில் இருக்கிறாராம் புதிய ஏற்பாட்டில். இப்போ அப்போது தேவன் கிருபாசனத்தில் இருக்கிறாங்க. கிருபாசனத்தில் எதுக்கு இருக்கிறாரு? உனக்கு இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்ய கிருபை அடையவும் உனக்கு பிசாசு கையிலேருந்து விடுதலை ஆக்கவும் அவர் என்ன பண்ணுறார்? கிருபாசனத்தில் 24/7 வருஷத்துக்கு 365 நாள் இருக்கிறாரு. மாதத்துக்கு 365 நாள் கிருபாசனத்திலே நீ குடியும் குத்தனமாக இருக்கணும். ஆமாம், கிருபாசனத்தை விட்டு விலகினேன் ரெடியாகிறான் அரக்கன். இருக்கானா இல்லையா பிசாசு? அதான் இயேசு விட்டு விலகாத. ஒருவன் என்னிலே என் வார்த்தைகள் அவனில நிலைத்திருந்தா என்ன கனி கொடுப்பான்? மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருக்கணும். இயேசுக்குள்ளே நிலைத்திருக்கணும். அவதான் கிருபாசனம். சகாயம் வந்துக்கிட்டே இருக்கும் 24 மணி நேரமும். வாரத்தில் 7 நாள், வருஷத்துக்கு 365, மாதத்துக்கு 30 வந்துக்கிட்டே இருந்தால் வர
தாவீது என்ன பண்ணுறான்? சகாயம் கத்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியன். சங்கீதத்தில் படிக்கிறே இல்லையா? சகாயம் செய்ய தீவிரியன்றான். கத்தாவே எனக்கு சகாயம் பண்ணுன்றான். அப்போ என்ன பண்ணுறான்? கிருபாசன தண்டியிலே குடியும் குத்தனமாகறான் தாவீது. கர்த்தரை நான் எக்காலத்தில் அவர் துதி எப்போதும் எப்போதும் அந்த வேடை பார், எப்பொழுதும் எக்காலத்தில் துதி தோத்திரம் ஆராயன என் நாவு நாள்தோறும் உமது நீதி உமது துதி. அங்கே நம்பதே கிடையாது. நம்ம நீதி அழிக்கானுங்க அந்த அது அரக்கங்கிட்ட போய் அடி வாங்குறது பிசாசுக்கிட்ட. அப்போ என் நாவு நாள்தோறும் உமது நீதியும் உமது துதியும் சொல்லிக்கொண்டே இருக்குமா. அப்போ கிருபாசன தண்டையிலே இருக்கிறான். தாவீதுக்கு என்ன வர வர தேஞ்சு போனா விருத்தி அடைஞ்சானா? தாவீது வர வர விருத்தி அடைந்து ஆடு மேய்க்கிறவன் என்ன ஆகிட்டான்? ராஜாவாயிட்டான். அப்போ படி அந்த வசனத்தை இங்கிலீஷ்ல எபிரேயர் 4:16 நாம் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவோம். நம்ம நிறைய பேருக்கு என்னன்னா பாவம் செஞ்சு குற்ற மனசாட்சியில் வரமாட்டாங்க ஆண்டவர்கிட்ட. தெரியுமா அவனுக்கு? ஆண்டவர் அடிப்பார், நொறுக்குவார், நியாயத்து இருப்பார்னு. அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராகிறார். புதிய ஏற்பாட்டில் மனுஷகுமாரன் மனுஷனை ஐக்கிறதுக்கல்ல, எதுக்கு வந்தார்? ரட்சிக்கிறதுக்கே வந்தார். எங்கே போட்டுக்குது? யோவானில் குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் மனுஷனை அழிக்கிறதுக்கல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தாராம். யோவான் இல்லை, நீ அந்த இங்கிலீஷில் 4:16 எபிரேயர் 4:16 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அதாவது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுக்காக பிதாவாகி தேவன் இயேசு உலகத்துக்கு அனுப்பலையா? அவரால் உனக்கு ரட்சிப்பு தான் வரணும். அவரால் உனக்கு நியாய தீர்ப்பு தண்டனை கிடையாது. இயேசுவால் புதிய ஏற்பாட்டிலமா அவர்கிட்ட வந்து மாட்டினேனாக்கா உனக்கு இறக்கமும் சகாயம் கட்சி. மாட்டினமே நீ வரமாட்டே அவர்கிட்ட. என்னதான் பண்ணாலும் அவன் அரக்க பிசாசுக்கிட்டே வாங்கிக்கிறேன் நன்மை தீமையிலே. ஆமாம், விபச்சாரம் சரி எங்கே வந்து வேந்தா விபச்சாரம் பண்ணிட்டேன். கையும் மையும் இயேசுக்கிட்ட விட்டாங்க கிருபாசன தண்டியில். நானும் முன்னை ஆக்கிரையை உள்ளாக இருக்க போ, இனி பாவம் செய்யாதேன்னு என்ன பண்ணார் இயேசு? கிருபியா விபச்சார சரிக்கு ஜீவனை குத்தாரா இல்லையா? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. அவர் ஜீவனை குத்தாக பாவம் மன்னிக்கப்படும். அசுத்தாவி அந்த விபச்சார ஸ்பிரிட்டை விட்டு போயிடுச்சு. பசுத்தாவி இறங்கிச்சு. உடனே ஆண்டவனேன்ட்டா டக்குன்னு. அந்த விபச்சார சரியை இல்லைனா கல்லுந்து கொண்டு இருப்பாங்க. பிசாசு ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து அவனை எல்லாம் பண்ணா விபச்சாரம் பண்ணால் கல் எறியினா அதான் நியாயப்பிரமாணம். அரக்கத்தனமாக இருந்து. ஆமாம், கட்சியில் இயேசுக்கிட்ட வந்து தப்பித்தோம் பேய்த்தோம் இயேசுக்கிட்ட வந்து மாட்டினா பாரு. இயேசு யார்? கிருபையும் சத்தியம். அவர் கிருபை தான். நானும் முன்னே ஆக்கிடி கொள்ளாக உங்களில் பாவம் இல்லாமல் முதலாக கல்லெறிய கடவுனா எல்லாம் என்ன பண்ணா பாவம் செஞ்சோம். இதயத்தில் கொத்தப்பட்டு எல்லாம் போட்டாங்க. கல்லெல்லாம் சூரிய பெரிய கை போட்டு போயிட்டாங்க. கட்சியில் இயேசு வந்து பாவமே இல்லாதவர். கல்லெறிஞ்சா இவர் எரியலாம். ஆனால் பாவம் இல்லாத கல்லெறிய மாட்டான். கிருபையை தான் காட்டுவான். ஜீவனை தான் கொடுப்பான். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனத்துக்கு ரட்சிக்கிற வேலையை ரட்சக வேலை தான் செய்வான். பாவம் இல்லாத வேலை. பாவமே இல்லாத ஒரு ஆள் என்னவா பண்ணுவாங்க? சாகடிக்க மாட்டாங்க. அவனுக்கு ஜீவனை கொடுத்து பாவ நிவர்த்தி பண்ணி அவனை ரட்சித்து காப்பாற்றி இனி பாவம் சேர்க்கிற எனக்குள்ளே கிறிஸ்துக்குள்ளே சொல்லிட்டு போவாங்க. அவன் தான் பாவம் இல்லாதவன். கைட்டா தப்பா? அந்த பாவம் இல்லாதவங்கிட்ட போய் நீ மாட்டினா எவ்வளோ பெரிய பாவத்தையும் இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சின்ன பாவம் பெரிய பாவம் எதையுமே மன்னிச்சிடும் இயேசு. அதுதான் இயேசுக்கிட்ட போய் மாட்டினான். மாற்றத்தும் மாற்ற பிசாசுக்கிட்ட போய் மாட்டிக்காத. நன்மத்தையும் அறியத்தக்க ஆவி சாகிச்சிருவன சாகவே சாவா. ஏவாள் போய் மாட்டினா பார் பிசாசுக்கிட்ட அரக்கங்கிட்ட. கட்சியில் புருஷன் கூட்டு போய் பிசாசு கிட்டுவா. நன்மத்தையும் அறியத்தக்க புசிக்கினா இல்லை சாகவே சாவா. அன்னிலேருந்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நன்மத்தையும் அறியத்தக்க ஜனங்க. திருடமும் கொள்ளவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கமா அது பரிபூர்ணப்படும். அந்த ஜீவன் உண்டா கொடுக்குறாரு பாரு. அவதான் இறக்கதான். அந்த ஜீவத்தில் தேவி நீதி தூதேது பரலோக ராஜ்யமே இயேசு ஜீவன்ல நன்மத்தை அறியத்தங்க சாகவே சாவாய். அதான் நன்மத்தைவிலே வாழ்க்கை வாழாத. நன்மத்தைம வாழ்க்கை.
அதுதான் ஏவாளுக்கும் புருஷனும் ஆதாமும் பூசி உலகம் ஃபுல்லாக நன்மை, உலகம் ஃபுல்லாக அரக்கத்தனமாக எங்கே பார்த்தாலும் சாப்பிடும், எங்கே பார்த்தாலும் மரணம். செய்திகள் போட்பார், தொலைக்காட்சி செய்தி, பத்திரிகை செய்தி, எல்லாம் ஒரு நாட்டு குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் அரக்கத்தனம், அரக்கனாவே இருக்கிறான். மனுஷனே பிசாசா. ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போய் இருக்கிறான். பாவம் பிசாசினால் உண்டாகிறான். மனுஷக்கிட்ட மாட்டினாவே அவ்வளோதான். நீ இயேசு பற்றி தெரியாத கிறிஸ்துக்கிட்ட மாட்டணும். அவர் என்ன பண்ணார்? மாட்டினா இயேசு யாரெல்லாம் சந்தித்தாரோ அவங்களெல்லாம் கொண்டு போட்டாரா, ஜீவனை குத்து ரசித்தாரா? ஆமாம், யார் மாட்டினாலும் சரி. புதிய ஏற்பாட்டில் மத்திய மார் லூகால அவர் யாரையும் கொண்டதாக பார்க்கல. டெட் பாடி கூட ஏய்ப்பிட்டு தான் வர்றாரு அவர்கிட்ட. அவர் கையில் மாட்டினாக்கா, மாட்டலாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் அவர்கிட்ட மாட்டணுமா புதிய ஏற்பாட்டில். தைரியமாக அவர்கிட்ட வந்து சேரணும். ஏசு சரி, ஏசு ரத்தம் அந்த கிருபாசனத்தனில் சேர்ந்தின்னா இது பாரு, எப்பேற்பட்ட வியாதி, எப்பேற்பட்ட சாபம், எப்பேற்பட்ட தரித்திரமான பாதம் எல்லாத்தையும் விடியில் ஆக்கிடுவார். நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் விடியில் ஆக்கிட்டேன்னா சொல்ல, நானே திராட்சை செடி நீ கொடி எங்கிட்டே இருந்துரு, கிருபாசனத்துல குடியும் குத்தனமாரு, திருப்பி போய் பிசாசுக்கிட்டு போய் நண்பத்தனுக்கு திருப்பி சாகாத. அதுதான் அங்கே இயேசுக்கிட்ட வரது பேசிக்கிட்டாது. அங்கேயே குடியும் குத்தனமாக இருக்கணும். ஒருவன் எண்ணின வார்த்தை நிலை திறந்தால் திருச்சபையிலே கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். வர வர விருத்தி தான். சகாயத்தின் மேலே சகாயம், விருத்தி மேலே விருத்தி, சமாதானம், சுகத்தின் மேலே சுகம், ஐஸ்வர்யத்தின் மேலே ஐஸ்வர்யம், இப்படியே கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்துனா யாரு? நானே வழிய சத்தியமா ஜீவன்ல என் பிதா ஜீவன் குமார் ஜீவ சரிஞ்சு இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவத்திலே இருக்கணும். இல்லை அப்படி கொஞ்சம் போயிட்டு வரேன். எப்படி கொஞ்சம் ஏவாள் போனா பாரு, ஜீவ வச்சுருக்கேன் விட்டு ஏதே தொட்டில் போனினாக்கா அங்கே ரெடியாகிறான் அரக்கன். ஒரு நன்மார்க்கு துன்மார்க்கு, ஒரு சுய நீதி அநீதி வந்துடும். உடனே திருடுறது கொள்றது ஆகிக்குது. சமாதானம், சுகம், பலம் எல்லாமே போச்சு. அப்புறம் பிசாசு உள்ளே புகுந்து அவன் வேலையை காட்டி உனக்கே தெரியாது. உன் குடும்பத்தில், உன் பிள்ளைங்க வாழ்க்கை, உன் கணவன் வாழ்க்கையில், தாய் தாப்பன், சொந்த பந்தம் எல்லோரும் உள்ள பிசாசு வேலை நடந்துன்னு இருக்கும். எல்லாம் சுயநீதி அநீதி, கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு. அதுதான் ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அப்போ இங்கிலீஷில் படி, வசனம் சொல்லிபடி Hebrew 4:16 சீக்கிரம். Let us 16 தானே? Hebrews 4 chapter 16th verse. Let us then approach God's throne of grace with confidence, so that we may receive mercy and find grace to help us in our time of need. கரெக்டா சார்? என்னது சகாயமோ? சகாயமும் இரக்கமும். சகாயமும் இரக்கம், மெர்சி அண்ட் கிரேஸ். அப்போ அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம். சகாயத்துக்கு என்ன போடுது இங்கிலீஷில்? ஹெல்ப்பா? ஆமாம், ஹெல்ப் கிடைக்குது. ஆமாம், இல்லைன்னா பிசாசுக்கிட்ட இருந்தால் ஹெல்ப் வரும். அது மோசமான ஹெல்ப்பு, பிசாசு கொடுக்குற ஹெல்ப்பு. சாப்பு, பாவம், மரணம், தத்துறோம், அவமான வெக்கணும், இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணின்னு இருப்பான் பிசாசு. அவன் ஹெல்ப்பை தேடி போவாத, ஒழிச்சே போடுவான் உன்னை. இயேசு ஹெல்ப்பு தேடிவா, அவர் ஜீவனையே ஜீவ சரி அதை கொடுத்து தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க சொல்லுவார். பிசாசு உனக்கு பாவத்தை மரணத்துக்கு கொடுத்து அதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க வச்சு உன்னை சாகச்சிடுவான். அரக்கத்தனமானவர். அதான் இந்த வருஷத்தினுடைய விளக்கம். அப்போ சரி, இப்போ பாயிண்ட் என்னன்னா, உடன்படிக்கை பெட்டி கிருபாசனத்தண்டையில். சரி, அது அந்த இதை பார்ப்போம். இப்போ என்ன பார்த்தோம்? அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபைகளுக்கு தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவோம். ஒரு சபை என்ன இடம்? சபை என்னம்மா? புதிய ஏற்பாடு கிருபாசனம் தான் சபை. அதான் காட்ஸ் த்ரோன். கிருபா ஒரு சபைனாவே அங்கே கிருபியும் சத்தியம் வெளிப்படணும். அந்த சபையில் God's throne of grace. அதாம்மா, ஒரு சபைக்கு போகிற. நம்ம சபை என்ன சபை? FGCI வெள்ளூர், பிரம்மபுரத்தில். அந்த சபைக்கு போனாக்கா அங்கே கிருபாசனத்தில் இயேசுகிறாரு சபையில். அந்த இயேசு என்ன பண்ணுவார்? அந்த சபைக்கு வந்தவங்ககிட்டலாம் கிருபையும் சத்தியத்தையும் பேசிக்கிட்டே இருப்பார். அங்கே பல பிரச்சனையோடு வந்தவங்களாம் அசுத்தாவையெல்லாம் துரத்தி பசுத்தாவையெல்லாம் இறங்கி தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யம், சாபத்திலிருந்து ஆசீர்வாதம், மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல், பாவத்து வியாதியிலேருந்து ஆரோக்கியம், பாதாத்திலிருந்து பரலோகத்தெல்லாம் வாங்கிக்குவாங்க.
அப்போ சபைனாவே கிருபாசனம். கிருபாசன தண்டையில் சேர சபையில் போய் ஞானஸ்தானம் எடுத்து பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு பிழைத்து, அப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறது. ஞானஸ்தானம் பாவத்துக்கு மரித்து தேவி நீதிமானா மாறுது. அதுதான் கிருபாசனம். கிருபாசனம் சபைன்னா என்னது? கிருபாசனம். அதுக்கு இங்கிலீஷ் என்ன போடு கிருபாசனத்துக்கு? என்ன காட்ஸ் த்ரோனா? அப்போ கிருபாசனம். அப்போ கிருபாசனத்திலேயே இருக்கணும் பேசியமா. நீ போய் மற்றவங்களுக்கு கிருபாசனமா இருக்கணும். ஏசு உனக்குள்ள வந்துட்டா நீ ஒரு கிருபாசனம். உங்ககிட்ட எவன் மாட்டினாலும் சரி, உள்ள பிசாசு தான் போட்டு தள்ளிடு. நீ பாவத்தையும் மனத்தையும் காட்டிடுவேன். உள்ள ஏசு தான் தேவ நீட்டி உயிர்த்தேல் கொடுப்பேன். ஏசு யாரு? உயிர்த்தேலும் ஜீவனையும் காட்டிடுவேன். இப்போ நான் உங்ககிட்ட மாட்டினேன்னு வச்சுக்க, உள்ள பிசாசு இருந்தால் என்ன பண்ணுவேன்? நாள் ஃபுல்லாக சபிச்சு திட்டி கோவப்பட்டு அரக்கத்தனை பிசாசாக ஏவி விட்டுருவேனே. நான் ஒழிஞ்சினே உங்ககிட்ட மாட்டி. அதே உனக்குள்ள ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தானம் பற்றி கிறிஸ்து இருந்தாக்கா, நான் எவ்வளோ பொல்லாத மனுஷனாக இருந்தால் கூட உங்ககிட்ட மாட்டேன்னா நீ ஜீவனை கொடுத்து தேவன் தனக்குள்ள அசுத்தாய் வச்சு பசுத்தாய் என்னையும் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்துடுவேன். ரைட்டா தப்பா? அதனால தான் ஏசுக்கிட்ட யார் மாட்டினாலும் சரி ஜீவனையும் பருவி அசுத்தாவே தொத்தி பசுத்தாய் ஏறிக்கி காப்பாற்றி விட்டுறாரு. இப்போ லேகோன் பிசாசி எத்தனோ பேர்கிட்ட மாட்டியிருப்பான். யாரும் அவனை விடியலாக முடியல. சங்கிலி கட்டி பார்க்குறாங்க, கயிறு கட்டி பார்க்குறாங்க, அவனை பார்த்து சபிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க. இன்னும் யாரும் விடியலாக முடியல. அவர் ஏசுக்கிட்ட மாட்டினான் பாரு. அவன் யாருமா? லேகோன் பிசாசி ஏசுக்கிட்ட மாட்டி ஏசு என்ன பண்ணார்? கொஞ்ச நேரத்தில் கிருபி காட்டாரா? கிருபியோட தகுதி இல்லாத தெய்வம். அவன் தகுதி ஆதம் மூலமாக பந்தவன். பிசாசு உள்ள ஏகப்பட்ட அரக்கத்தனமான தன்னைத்தானே காயப்பத்திங்கிறான். உடம்பெல்லாம் பிசாசு அந்த ஏரியாவே கலங்கிக்கிறான். நிர்மாணம் ஆகிட்டான். குடும்பத்தில் கட்சியில் பிணங்கள் மத்தியில் வந்து இருக்கிறான். அசுத்தாய் பிச்சுங்குது அவளை. ஏசு அவனை பார்த்தார். கிருபாசனம். ஆமாம், அவன் தேடி வரல ஏசு. ஏசு அவனை தேடி போய் கிருபி காட்டுறாரு. பாருமா, நீ வந்து போய் இன்னொருத்துக்கு ஜீவ சரி விடல. யாராவது உங்ககிட்ட வந்தால் நீ ஜீவனை பறிச்சு அசுத்தாய் பார்த்து என் செய்தி கேட்டால் நீ கோடி ரூபா கொடுக்கணும் காணிக்க. இல்லையா? உலகத்தில் எந்த நாட்டுக்கு போய் எந்த தேசம் எந்த கிராமம் சமீபத்திலிருந்து தூரத்தில் கூட நீ பிசாசு தோற்றலாம். ஏசு சமீபத்திலிருந்து தூரத்தில் பிசாசு கொடுத்தா. காணாடி சரி மக அவங்க அம்மா தான் வந்துக்கிறா. காணாடி சரி அவன் மகன் தூரத்தில் தாங்கிறா. பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகள் போட்டு நல்லா அந்த நாய் தான் அந்த அப்பத்தை மட்டும் கூட ஜீவாப்பான். ஏசு யாருமா? ஜீவ சரிஞ்சு தேவன் தானே அந்நேரமா அசுத்தாய் போய் பசுத்தாய் இறக்கிச்சு பாரு. அப்படி ஒரு ஊழியம் செய்யணும் வச்சுமா. என் செய்தி கேட்டா உன்னால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணா? கிருபாசன தண்டையிலே சேர கடவுள். ஏசுக்கிட்ட வந்துரு. திருன்னு மூச்சு நிற்காது. எந்த தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு பண்ணிட்டேன், இவ்வளோ கஷ்டக்குது, இவ்வளோ வியாதிக்குது, இவ்வளோ வறுமைக்குது, இவ்வளோ கடன் தொல்லுக்குது, அப்படி திரு மூச்சு நிற்பாங்க. ஏசுக்கிட்டே வரமாட்டாங்க. பார்த்துக்கிட்டே நீ அங்கே போவாங்க, இங்கே போவாங்க, அங்கே போவாங்க. எங்கே போனாலும் பிசாசு பாவம் பிசாசினால் உண்டான மனுஷன் தாங்கிறான். நன்மத்தி மாதிரியே தக்குவேன். பிசாசு கிரிதான் டக்குன்னு ஏசுக்கிட்ட வந்து, அப்பா இயேசுவே உன்னை ஜீவ சொல்கிற ஜீவரத்தை பரலோகம் வானம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். அதை தேவன் தனக்கு முழு உலகத்து கொடுக்குறேன். என் பிரச்சனை தீருன்னு சொல்லணும். புரியுதாம்மா? அதுதான் ராத்திரியும் பகலும் இயேசுக்கு ஜீவன் பரிவு தேவி நீதி உயிர்த்தல் இயேசுக்கு சாமன்ற வாக்கு தத்துவம். இயேசுக்கிட்ட வந்து என்னம்மா பண்ணா? வந்து வேடிக்கை பார்த்துங்கம்மா இயேசுவை. ஜீவா அப்போ நானே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறல எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நானே ஜீவா. இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ஜீவ சர ஜீவ ரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ லட்சு ஜீவ கிட்னி ஜீவ உலகம் ஜீவ வானம் அதை எடுத்து புசித்து அதை தேவனுக்கு தனக்கு வந்து மூடி இவ்வளோ வேலை செய்யணும். இல்லை பிசாசுக்கிட்ட போய் அவன் கொடுக்குற தொல்லை கவலை பயம் வெறுப்பு வாங்கி அதை போய் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்காத்து கவலை பயம் வெறுப்பு காட்டி வாயினெல்லாம் அரக்கத்தனமாக போச்சு. 300 எத்தனை வருஷம் இருந்தாங்க? 430 வருஷம் விசுவாசிச்சானுங்க. பார்வோன் கிட்ட போய் மாட்டினேன். 430 வருஷம் ஜீவனி கசப்பை எவ்வளோ போய் செத்து போட்டாங்க. குடும்பம் தாங்காமல், பார்வோன் குடும்பம் தாங்காமல். கட்சியில் மோசே வந்து ஒரு ஆட்டுக்குட்டி ஆட்டு ரத்தத்தை நிலைக்காலில் போச்சுறான் பாரு. அதான் இயேசுக்கிட்ட வர்றது. அந்த பஸ்கா ஆட்டு ரத்தத்தை வச்சு தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு குளத்துக்கு குத்தாங்க பாருங்க. அண்டு ராத்திரி தான் சங்காரத்தை தான் ஓடி போனானா. அப்புறம் பொண்ணோடு வெள்ளியோடு வராங்க. பார்வோன் அடிமைத்தனை பார்வோன் அரக்கங்கிட்டேருந்து விடுதலையாகி வர்றாங்க. கடல் கண்டு விலை யோர்தான் பாலும் தேவன் நலவு காணாந்தேசத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. சரி, இப்போது ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக எங்கே சேரணும்? கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். புரியுதாம்மா? தைரியமாக எங்கே போனா?
கிருபாசனம். ஆண்டவர் என்ன மன்னிப்பாரா, நான் செஞ்ச துரோகம் கொஞ்சம் நெஞ்சலன்னு சில பேர் குற்றம் போகவே மாட்டாங்க. நீ எவ்வளோ துரோகியாக இருந்தால் கூட இரு, போய் ஜீவ ரத்தத்தை புசித்து அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு வச்சுன்னா நீ இறக்கத்தை பெற்று சகாயத்தை பெற்றுடுவேன், நீ காப்பாற்றப்படுவாய். நான் ஜீவ உங்கள் சபிக்குள் ஆத்வதிக்கணும், பகைக்கு நன்மை செய்யணும், சத்துக்கள் துன்ப ஜபாலாம் பண்ணணும். இதான் ஜபா, கிறிஸ்துவ கொடுக்குதான் ஜபா. தேவன் தனக்கு உலகத்துக்கு அரக்கங்கிட்டேருந்து வெளியில் ஆகிடுவேன், சாபத்திலேருந்து வியாதியிலேருந்து வறுமையிலேருந்து தத்துலேருந்து பாதாளத்துலேருந்து வெளியில் ஆகிடுவேன். கிறிஸ்துக்குள்ளவா, அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு, அப்போ இடைவிடாமல் வெளிப்படுத்து. கிறிஸ்துக்குள்ளவா, அப்போ உடன்படிக்கை பெட்டி இயேசுவின் ரத்தம், அல்லேலூயா, இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுவோம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணா பிசாசுகள், சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரங்கள் எல்லாம் ஓடிவிடும். அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தெளிப்பாங்க. அந்த ஆட்டுக்குட்டி புதிய ஏற்பாட்டில் உலகத்தில் பாவம் தேவ ஆட்டுக்குட்டி, அல்லேலூயா. அதனால் அன்பானே, கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொண்டு வாங்க. இதுதான் கிருபாசனம். கிருபாசன தண்டையில் வரணும். அந்த கிருபாசன தண்டையில் அந்த உடன்படிக்கை பெட்டியில் 10 கற்பனை, இது இன்று வரை கடைபிடிக்க வேண்டிய கற்பனைகள். 2 ஆரோனின் துளித்த கோல், உயிர்த்தெழ வல்லவன், மன்னா, கர்த்தர் நம்மை போஷிப்பார். கர்த்தருக்குள்ளே வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வாங்க. இயேசு கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க, இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க, எக்காலத்து வெளிப்படுத்துங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக, கிருபாசனத்தில் வா, தைரியமாக வா, பயந்து வராத. நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டுங்க, ரொம்ப அக்கிரமம் பண்ணிட்டுங்க, என்னை கடவுளுக்கு கூட கடவுள் மன்னிப்பாரானெல்லாம் பயந்து தைரியமாக வா. எவ்வளோ பெரிய பாவம் பண்ணாலும். லேகோன் பிசாசு எவ்வளோ பாவமாக பண்ணியிருப்பான். லேகோன்னா 2000 பிசாசு, சில பேர் 6000 பிசாசு குடியிருக்கிற அளவுக்கு பாவம் பண்ணிக்கிறான். இயேசு தைரியமாக போய் ஜீவனை கொடுத்து அசுத்தாவையெல்லாம் தூத்தி பசுத்தாவையெல்லாம் இறக்கி அவனை நல்லவனாக்கி வஸ்திரத்தை வச்சு தெக்க போல போய் ஊழிக்காரன் ஆகிறா இல்லையா? அந்த மாதிரி நீ கூட தைரியமாக போ, ஜனங்களை சந்திக்க, ஜீவனை சுமந்து கொடுப்பா. ஆமாம், நீயே அறக்கத்தானே நீ போனால் உன்னை போட்டு தள்ளிடுவாங்க. உள்ள பிசாசு பேசின்னு போய் நாடு தெரியல, ஊடு தெரியல, செல்வா தெரியல, இப்படி போன உன்னை போட்டு நீயே பிசாசு, அவனும் பிசாசு போட்டு தள்ளிடுவான். கிறிஸ்துவ சுமந்து கொடு. ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்கு அனுப்புறது போல நான் உங்களை அனுப்புறேன்னு சொன்னாரா இல்லையாம்மா? ஓநாயினேனா பிசாசு, நீ என்ன ஆட்டுக்குட்டியா? இயேசு ஆட்டுக்குட்டியாக போனான். இயேசு சுமந்துக்கு போனாக்கா நீ ஆதாம் ஆட்டுக்குட்டியாக போனால் ஓநாய், கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போனால் ஓநாய்கள்லாம் ஓடும். இயேசு பைதற்ற ஆட்டுக்குட்டி, தேவன் ஜீவரத்தை சுமந்து போனாக்கா அது எப்பேற்பட்ட ஓனாயாக இருந்தாலும் ஓடிவிடும். 2000 ஓனாய் ஓடி போச்சு. இயேசு பைதற்ற ஆட்டுக்குட்டி, அந்த பைதற்ற ஜீவரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. அதை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுக்குறாரு. சரியாக பார்த்துருந்தா நீ ஊழியத்துக்கு போனான். இல்லைன்னா இருக்கிற பிசாசெல்லாம் போட்டு ஊழிக்காரங்க என்ன பாடுபடுறாங்க பாரு உலகத்தில், கிறிஸ்துவை பற்றி தெரியாமல். நியாயப்பிரமாண மனநிலையில் சுய நீதி, அநீதி இதெல்லாம் வச்சுன்னு போனால் ஊழியத்தில் ரொம்ப பாடுபட்டுருவேன். இயேசு போல் போனான். நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான்னு போனேன். சின்ன பாவியோ பெரிய பாவியோ மோசமான போய் என் கையில் மாட்டினானாக்கா சொல்கிறாங்களே, மாட்டினானா வைக்க என்கிட்ட, அந்த மாதிரி நீ ஒரு ஆளை பார்த்தீங்கன்னாக்கா ஜீவர தேவன் தரக்குள்ள அசுத்த பசுத்த நல்ல வேலையா கெட்ட வேலையா? இதை செய்யலைனா நீ இன்னொன்று சொல்லுவேன், மாட்டினா என்கிட்டன்னு சொல்லி உள்ளகிற பிசாசு கொடுத்தினா உன்னால் ஐஞ்சிய கொடுவான். அது மோசமான வேலையை பார்த்துன்னு இருப்பேன். ஆதாம் மூலமாக வந்து ஆதாம் மேவால் அப்படி தான் பண்ணி விட்டாங்க நம்மளை. நன்மத்தை மாதிரியை தக்க கட்டி கொடுத்துட்டு பிசாசுக்குள்ளே இருக்கும்போது என்ன மாட்டணும் எல்லாம் சபிச்சு நிச்சு நன்மத்தையுமே காட்டி ஒழிச்சு போட்டோம், ஆளையே ஒழிச்சு விட்டோம். இப்போ இயேசுக்கிட்ட வந்து ஞானசாமி கிறிஸ்து இருக்குதால் யார் பார்த்தா இயேசு இப்போ நம்ம சபை குளோபல் சர்ச்சு நமக்கு வானக்கூற போய் எத்தனை விசுவாசி நம்மளுக்கு உலகமே நமக்கு சபைமா. நம்ம சபை என்ன சபை? குளோபல் சர்ச்சு. நம்ம சபைக்கு வானக்கூற பூமி 816 கோடி பேர் விசுவாசிக்கிறாங்க. சீனியர் பாசு துளசிராம் தாமஸ். ஏசு என்ன சொன்னார் உன்னை பார்த்து? ஒரு மனுஷன் இயேசு நீ உலகத்தையே ஒலின்னு சொன்னாரா இல்லையா? நீ பூமிக்கே உப்புன்னாரு.
இப்போ 816 கோடி பேர் ஆதாம்குள்ளே பிறந்துக்கிறாங்க. நன்மை தேவை. 816 கோடி பேருக்கு ஜீவஸ்வரி தேவன் தர குலத்துக்கு தினம் ஒவ்வொரு செய்தியில் நம்ம ஜபம் பண்ணுறோம். தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் தொத்தி பசுத்தாய் இறக்கி அவனுக்கு கிருபியும் சத்தியும் வெளிப்படுத்தினான். அவ்வளோ பெரிய சபை. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாமிக்கா, தென்னாப்பிரிக்கா, இந்தியா முழு உலகத்தில். இப்போ எங்கே போனாலும் நீ கிறிஸ்துவ சுமந்து கொண்டு இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் திருவிருந்தில் பங்கு நீ தான் கிருபாசனம். கிருபியை காட்டணுமா இல்லையா? எங்கே போனாலும் பார்க்க கசு பேர் விசுவாசி, நாடு செல்லு, ஊடு செல்லு, அசல்வாசி, அந்த ஊடிக்கா செல்லு, இந்த ஊடிக்கா, அது எதுவுமே சரியில்லைப்பா. சரியில்லாத ஏசு என்ன பண்ணி சரியில்லை திட்டின்னு சப்ஜின்னு இருந்தார். ஏசுனாரு ஜீவனை பரிபு ஜீவனுக்கு அசுத்தாய் தொத்தி பசுத்தாய் இருந்தார். இனி பாவத்தை கிறிஸ்துக்குள்ள சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். அப்போ அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தை சகாயம் செய்ய கிருபை அடையும் தைரியமாக கிருபாஸ்தலத்தில் இந்த வசனத்துக்கு மேலே போக முடியல என்னால். தைரியமாக வா. ஆமாம், எந்த பாவம் நன்மை தீமை அதுதான் பாவம். அது சின்ன பாவமானாலும் அது பெரிய பாவம், எந்த பாவமானாகட்டும் தைரியமாக போ. ஒரு மனுஷனை பாரு, எல்லாம் ஆதாம்குள்ளே அம்மா வீட்டில் தான் போதும். அவன் அரசியல் தலைவர், சினிமா கலைஞர், டாக்டர், அது ரவுடியாக இருக்கலாம், காட்டு வாசி, நானோ பெண்ணோ தைரியமாக போய் ஜீவனை கொடுத்துட்டு வா. ஜீவஸ்வர தேவன் தனக்கு ஆதாம் கொடு, உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடு. ஆதாம் மூலமாக பெற்றுக்கிற நன்மை தீமை அறியத்தக்க பிள்ளைங்க. ஜீவஸ்வர ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் தொத்தி பசுத்தாய் இறக்கி டீச் பண்ணு. இந்த செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உன் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணு. குறைந்து ஒரு 100 பேருக்காக செய்ய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள் பெரிய மாடல. சரிம்மா, முடிச்சிடலாமா? அதுக்கு மேலே இருக்கிற வசனம் படி 15வது வசனம். நம்முடைய எப்படி 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியை நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நமக்கு ஆசாரியார் புதிய ஏற்பாட்டில் இயேசு தான் பிரதான ஆசாரியர். அவர் யாராம்? எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இங்கே பாரு, பாவம் இல்லாத பிரதான ஆசாரியங்கிட்ட போய் மாட்டினன்னு வச்சுக்கா, உனக்கு ஜீவனையே குத்து பிசாசு துரத்தி உன்னை காப்பாற்றி விட்ருவான். பாவமே இல்லாத புதிய ஏற்பாட்டில் ஊழிக்காரன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பாரு வேதம். இப்போ இயேசு ஏற்று ஞானத்தான ஊழிக்காரனாக்கிறமா நான் நான் எப்படிப்பட்டவனாக்கிறேன்? ஊழிக்காரன், பாஸ்டர் தாமஸ் துளசிராமன், பாஸ்டர், ரெவரண்ட்டு, பிஷப்பு, இவாஞ்சலிஸ்ட்டு, இவங்கெல்லாம் எப்படி இருக்கணும்? பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியனாக இருக்கணும்தாக்கா நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட பாவமே இல்லை, கிறிஸ்து தாங்கிறார். பவுல் என்ன சொன்னார்? கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொன்னானா இல்லையா? கொரிந்தியர், தெசலோனிக்கேயர், கலாத்தியர்லாம் போய் புரஜாதியார் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவே எனக்கா, கிறிஸ்துக்குள் பெரிய ஏப்பிள் கொண்டு வந்தானம்மா பவுல். இயேசு போல இருந்தானா இல்லையா? எவ்வளோ பெரிய பாவிங்க கொரிந்தியர், தெசலோனிக்கேயர், கலாத்தியர்லாம் ஆதாம் கூட நன்மத்தை மாதிரி அசுத்தாய் தொத்தி பசு மாபெரும் சபையில் சாப்பிட்டான் பாரு சவுல் பவுலாக மாறி. அப்போது பாவம் இல்லாதவனாக இருக்குன்னா நீ ஜீவன் உள்ளவனாக இருக்கணும். ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு கொடுத்து கொடுக்கணும். இனி நான் இல்லை, கிறிஸ்துவே உனக்குள்ள இருந்தாங்க. நீ அந்த இயேசுனார் செய்த வேலையை நீ கண்டினியூ பண்ணுற. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தால் திருவந்தில் பங்கேற்றதுமே நீ ஒரு குட்டி இயேசு குடும்பத்துக்கு. அப்போது பாவம் உள்ள பிரதாசாரியாக இருந்தால் என்ன பண்ணுவான்? நியாயப்பிரமாணம் இல்லை, பாவம் நியாயம் நன்மை தேமிச்சுனாக்கா நீ போய் ஊழிக்காரன் பேர் வச்சு சப்ஜெக்ட் எல்லாரையும் நீ உருப்பட மாட்டே, ஆக மாட்டே, விளங்க மாட்டே, கத்துற அடிப்பார் ஒன்று இப்படி பேசிகிட்டு இருந்தாப்பா கட்சியில் அழிஞ்சு போடுவான் அவன். இயேசு கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார், ஏச்சு ரொம்ப மோசமாக தான். ஆனால் ஜீவ ரத்தத்தை டேக்டாக குத்துக்கிட்டே இருந்தார். புரியுதாம்மா? சில இடத்துல சாட்டை கூட ஏற்றுக்கிறாரு. ஆனால் நன்மை தேம காரியத்தை யாருக்காவது காட்டினாரா? ஜீவனை தான் குத்த ஏசு அதான் நம்முடைய செய்தி. ஜோயே ஜீவன் வேதா உலகத்தில் மிக விலையேற்பட்ட சத்தியங்கள். அப்போது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்ட சிலுவையில் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். பாவம் இல்லாத பிரதான பாவமே இல்லாததுக்கு ஜீவனையே குத்துந்தார் எல்லாருக்கும். சோதனை வரும்போது என்னவா பண்ணா? உங்கள் வீட்டாரே உனக்கு சத்துரு, ஆதாம் மூலமாக போன சத்துரு, அதை கட்டின மணி இப்போ கட்டின புருஷன், மாமியார், நாத்தனார், சொந்தனார், சோப்பு எல்லாம் உன்னை சிலுவையில் அறிவு ஒன்று சோதிக்கும் போது நீ பாவம் இல்லை இயேசு ஏற்ற ஞானசாண்டு ஜீவனை கொடுக்குமே இல்லை. உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், துன்பப்பட்டு ஜெபம் சபிக்கல் ஆசிர்வதிங்கள். நீ எல்லாருமே ஜெயிச்சிட விஷயமா? அப்போது கிறிஸ்து எல்லாருமே ஜெயிக்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணுறாரு? ஜீவரத்தை கொடுக்க வாழ மாட்டார். வாழின்ட்டு இயேசு பரலோகராத்தையும் எழுதி வைக்கிறார். நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவனையும் பரிபூர்ணம் செய்வது இவரும் காப்பாற்றுக்கிறார், மக்களையும் காப்பாற்றுறாரு. நீ உலகத்துக்கே ஒளி, நீ பூமிக்கே உப்பு. ஜம்பல்லம்மா
அதனால் அன்பாவில் கிறிஸ்துக்குள்ளே வாங்க, கிருபாசன தண்டையில் வாங்க, தைரியமாக வாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கடன் தொல்லையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலும் சரி, யார்கிட்ட வரணும்? ஏசு யார்கிட்ட வந்தார்? சிலுவையில் எல்லாருடைய பாவத்தை சாபத்தை மறந்து ஏற்றிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணார்? சிலுவையில் ஏசு டைம் வேஸ்ட் பண்ணது பார்த்தியா? உலகத்தில் எல்லாருடைய பாவத்தையும் சாபத்தையும் மன்னித்து அரக்கத்தனமாக சிலுவையில் அஞ்சுங்கிறாங்க. ஆனால் ஏசு டக்குன்னு என்ன பண்ணார்? உடனே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவனை தான் பேச ஆரம்பித்தார். உடனே கிருபாசனத்துக்கு வந்துட்டார் பாரு. சகல பாவம் 3 நாள் நீங்க போச்சா இல்லையா? சகல பாவம், சின்ன பாவம், எல்லாம் உலகத்தில் அத்தனை கோடி பேர் பாவத்துக்கு 3 நாள் நீக்கிட்டாரு. உடனே பிதாவையும் மடிக்கல ஆவிப்பித்து இந்த ஜீவரத்தம் கொடுக்குறாரு. ஈட்டாளுக்கு ஆதாம்னு ஜீவனுக்குள்ளே வரா இருப்பார். ஆமாம், நன்மத்தியமாக வார்த்தையை பேசினாக்கா அரக்கத்தனமாகவே இந்த இன்னைக்கு வரையும் பாதாளத்துலேருந்து எழுந்து வந்திருக்க மாட்டார். சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் பாதாளத்துலேருந்து வெளியில் இருக்க மாட்டார். அதனால தான் நீ என்ன பண்ணணுன்னாக்கா உடனே கிறிஸ்துக்குள்ளே வந்தணும். எவ்வளோ பெரிய பிரச்சனையோ, எவ்வளோ பெரிய வியாதியோ, எவ்வளோ பெரிய மரணம், எவ்வளோ பெரிய அவமானம், வெக்கமோ, உடனே இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவர்த்தனை உன் பேர் சொல்லி கொடுக்கணும், மனைவி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், கணவனுக்கு கொடுக்கணும், உன் சபை விசுவாசிகளுக்கு கொடுக்கணும், சொந்தத்தில் பார்த்து யாருக்கும் கொடுத்து எல்லாருக்கும் நீ காப்பாடு. நீ ஒரு உப்பு. ஏசுன்னா நீங்கள் உலகத்துக்கு உப்புன்னு என்னது? உப்பு வந்து கெடாமல் பார்த்துக்கொள்ளுமா. உப்பு போட்டு விட்ட ஊறகாயில் ஏன் போடுறாங்க? அது கிடையாது எவ்வளோ நாள் ஆனாலும். அந்த மாதிரி நீ உப்பு, ஜீவ உப்பு. எந்த மனுஷன் கெட்டு போட பிசாசுக்கு வெளியில் காப்பாற்றுவேன். கெடாமல் பார்த்துக்க, உன்னையும் காப்பாற்று, குடும்பத்துக்கு பாரத்தில் வரத்துலாம் காப்பாற்று. அப்புறம் நீ உலகத்துக்கு ஒலின்னு அது இருளை அகற்றுவேன், சாபத்தை பார்த்து ஜீவ ஒலி. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். ஜபல்லம்மா, அதனால் கோடி ரூபா கொடுக்கணும் இந்த செய்தி கேட்டது. நீ புரியுதா? ஜீவரத்தம் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தில் கிருபாசன தண்டையில் வா. வியாதியா, வறுமையா, தத்திரமா, ஆபத்தா, விபத்தா, நாக்கு எதுவாக இருந்தாலும் சரி, இயேசு ஜீவன் பரிவு கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான அதுக்குள் ஓடி சுகமாக இருப்பான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டாட்டுக்குட்டியே தேவன் தனக்குள்ள ஆபிரகாம் தேவன், அது அவனுக்கு நீதி. ஆபிரகாம் சகல காத்துல ஆசுவாதம். இந்த பலிபீடத்தோடு தொடர்பு இருக்கிற பழைய ஏற்பாடு ஃபுல்லாக பைதட்டாட்டுக்குட்டியே தேவன், அது கிறிஸ்து அடையாளப்பட்ட தேவன் தனக்கு உலகத்துக்கு. கிருபாசன தண்டையில் ஈசாக்கு, யாக்கோபு, எஸ்ரு, தெபோரால், கிதியோன், பழைய ஏற்பாடு ஃபுல்லாக பைதட்டு ஆட்டுக்குட்டியின் மூலமாக கிருபாசன தண்டையில் கிறிஸ்து கடையாளமா அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து கொடுத்தாங்க. பாதுகாப்பாக இருந்தாங்க, ஆசுவாதமாக, ஐஸ்வர்யமாக, சமாதானம் பார்த்தாங்க, தேவனுடைய சகாயத்தை பெற்றுக்கினாங்க. புதிய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்கு உலகத்தின் பாவம் தேவாட்டுக்குட்டி. அதனால் தைரியமாக வாங்க. அது சின்ன போகும்போது, மோசமான போகும்போது, கொலகார போகும்போது, விபச்சார போகும்போது, எந்த பாவமான பிசாச்சேச்சின்னு உன் பாவம் ஏமாத்திரம். என்னம்மா பிசாச்சேச்சி உன் விபச்சாரம், கொலை, இதெல்லாம் அதை நினச்சி டிஸ்கரேஜ் பண்ணிவிடுவான் பிசாச்சு. அது மூலமாக போதே நீ பாவத்தை தேவி நீட்டு உயிர்த்தல் கொடுக்கணும். அதுக்கு பரிகாரம் பண்ணால் தான் உனக்கு விடுது. அந்த பரிகாரம் மட்டும் தான் ஏற்றுக்கிட்டு வரோம். அப்போ தான் உனக்கு இறக்கம், சகாயம், நித்திய ஜீவனம், பரலோக ராஜ்யெல்லாம் வரும். நான் வரவே மாட்டேன், இருக்கிற மாதிரியே இருந்துருனாக்கா அரக்கத்தனமாக தான் இருக்கும். சுய நீதி, அநீதி, நன்மத்தையுமே தேவன் தனக்கு கொடுத்து பிசாசு உரிமையாக வந்து திடீர்னு கொண்டு நைச்சின்னு இருப்பான். நீயே ஒரு அரக்கத்தனமாக இருப்பேன். வச்சு நீயும் கட்டு உலகத்தையும் கட்டு பாதாதம். கிறிஸ்துக்குள்ள தான் உன்னையும் பாதுகாத்து உலகத்துக்கு ரசிகராக வந்து பரலோகத்துக்கு போயிடுச்சு. அப்போ சுதாவே தரிமான மாலை வேலையில் எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி சொல்றதுக்கு தாவே பயப்படாதே, கலங்காது, திகையாதே. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கில்லாமல் நம்முடைய பலவீனங்களை குறித்து அப்படியே பரிஜபிச்சுன்னு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆசாரியனா பரிஜபிச்சுன்னே போக வேண்டியதுதான். அப்போ நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு எப்படிப்பட்ட ஆசாரியனா? எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்க பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அவர் தான் இயேசு. அவர்கிட்ட வந்துரு. ஜனங்களை தேடி ஓடாத. அவனை நல்லவன் நினச்சேன், இவனை நல்லவன் நினச்சேன். யாராக இருந்தால் ஆதாம் மூலமாக பிறந்தவன் அரக்கத்தனமாக தான் உள்ளே இருக்கும். நன்மத்தை மாதிரி இருக்கத்தக்கதாக கிறிஸ்துக்குள் வந்துட்டுனாக்கா அவர் என்ன சொல்கிறார்? ஜீவனையே கொடுக்குறோம் அவளை தேவி நீதி, அதை போய் தேவன் தனக்கு முழு தீவிரமாக கொடு. கிறிஸ்துவை குத்துரு. இயேசு பரலோக வெளியே வானத்து பரலோ தேவனுக்கு சபிக்கிறோன்னு பார்க்க ஆதாம் முழுத்து குத்துரு. உனக்கு சகாயம் இறக்கம் தேடி வரும். நான் கொடுக்கவே மாட்டேன், நான் பாவத்தில் மரணத்திலே தான் இருப்பேன்னாக்கா சகாயம் வராது, இறக்கம் கிடைக்காது. சாபம், பாவம், மரண தைரியம் தான் வரும். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தியோ ஜீவன சபை. பரிசுத்தாவே இந்த அருமையான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையாக நினச்சிருக்கோம். பயப்படாதே, கலங்காதே, திகையா. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பெய்து. அந்த இயேசு நானே வழி சத்திய ஜீவனம், என் பிதா ஜீவகுமார ஜீவனோட அருசு ஆவியான ஜீவனுடைய அந்த இயேசு ரத்தத்தை அவனுடைய தீவிரமாக தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவபூமி, ஜீவசரம், ஜீவ ஐஸ்வர்யம்
ஆதியாகமம் வெளிப்படுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தை வாக்குத்தது பிதாகுமார் ஆதாம் முழு வாய்நாளெலாம் கொடுக்குற இடைவெளி எக்காலத்தும் கொடுக்கத்தா அசுத்தாய் தோத்திரம் பசுத்தாய் இருக்கிற தேவதற்காக பணிவிடை செய்கிறங்க தாவே அப்படியே சொல்லி கிறிஸ்து இயேசுவிலே நிலைத்திருக்கிறங்க தாவே அப்படியே சொல்லி சகாயமும் இறக்கமும் தைரியமும் மகிமையும் கனமும் புகழ்ச்சி வெற்றி ஜெயம் ஆதாம் கிறிஸ்து இயேசு மூலம் சகலத்து ஏந்து கொடுத்த ரட்சி மனுஷகுமார் வந்துக்கிற எல்லாத்தையும் கொடுக்குறீங்க தாவே அது ஏன் பேர் சொல்லி மனைவி குடும்பத்தார் ஏந்தார் தேசார் சபையார் எல்லாருக்கும் இயேசு தேவன் தனக்கு அசுத்தாய் தோற்றி பசுத்தாய்க்கு கிருபாசன தண்ணியிலே நிலைத்திருக்க கிறிஸ்து இயேசுவிலே நிலைத்திருக்க அவர் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குத்தது தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாளெலாம் கொடுக்க இடைவெளி எக்காவது கொடுக்க அப்படி சோர்ந்து போகாமல் கொடுக்க பிசாசுகளை துரத்த சாபத்துக்கு பார்த்து மனத்தை ஆஸ்வதிக்கப்பட்டு நானே தர நீங்கள் ஒருவனில் வாழ்ந்தீர்கள் மிகுந்த கனி ஆசுவாதக்கனி ஐஸ்வர்ய சமாதான நிச்சய பரலோக கனி கொடுத்து உலகத்துக்குள்ள பூமிக்கு உப்பாக இருக்க இந்த செய்தியை ஒரு ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறோம் 816 கோடி பேர் இயேசு கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதாம் முழு வாய்நாளெலாம் இடைவே ஏக்காது அசுத்தாகிறது பசுத்தாய் தேவதை முழு உலகத்துக்கு அலையிலே கிராமங்களில் பட்டத்தை கட்ட வைக்கிறதா ஒரு மாபெரிய ஏற்பு உண்டாகிருக்கதா நீர் அப்படியே சேஷ்காய் நினச்சிருக்கிறோம் இயேசு நாமத்தில் எல்லா ஜெமிலியர் குடும்பங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதி. எங்கள் சபையினருக்கு ஒவ்வொரு நாட்கள் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்னு சர்ச் பண்ணி, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் FGC வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் சபை உலகத்திலேயுமே விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தி நீங்கள் நிச்சயம் ஷேர் பண்ணணும். இந்த செய்தியை கேட்க வெளிப்பாடு பெற்றுக்கொள்வார்கள், உணர்வடைவார்கள். நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். மீடியா பிசேரியான ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தி ஷேர் பண்ணுறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது நிச்சயம் நீங்கள் ஷேர் பண்ணணும். இது நிச்சயமாக நீங்களும் அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். உலகத்துக்குள்ளே போய் பூமிக்கு உப்பாக இருப்பீர்கள். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்களை பிள்ளைகளாக ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 18/2/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.